ஜிஎஸ்டியால இந்த நாடு வளர்ந்தது எவ்வளவு வெளிப்படையா கேட்போம். இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர்கிட்ட இந்த நாட்டு முழுக்க ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால இவ்வளவு நிதி பெருக்கம் வந்திருக்குன்னு ஒரு தடவை நிதிநிலை அறிக்கையில படிச்சதுண்டா பாராளுமன்றத்துல? சீமான் கேட்குற மாதிரி இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டரோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ வந்து பப்ளிக்காக எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் ஜிஎஸ்டியில் உள்ள கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் இல்லை, அந்த பணத்தை எதுக்காக செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்னதில்லை. ஆனால் நம்ம ஒரு சின்ன வீடியோவை பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் எந்ததுக்காக செலவு பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். 2017 இது வரைக்கும் 96 மாசத்துல 110 லட்சம் கோடியை ஜிஎஸ்டியில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்காங்க டீட்டெயிலையும் காமிச்சிருக்கேன். இந்த ஜிஎஸ்டி காசை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 50-50 ஷேர் பண்ணிக்கிறதா பேச்சு தான். ரெண்டாவது, ஜிஎஸ்டியில் வர ஒவ்வொரு வாகமும் எப்படி வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்க. அடுத்தது, ஜிஎஸ்டி காசை என்னென்ன செக்டர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்க்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர், சோஷியல் வெல்ஃபேர், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஸ்டேட் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் இப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்காக இந்த ஜிஎஸ்டியை செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த ஸ்டேட் எவ்வளோ ஜிஎஸ்டியை அதிகமாக கட்டியிருக்காங்கன்றதை காமிச்சிருக்கேன். நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்காங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸும் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பப்ளிக்காக வந்து ஜிஎஸ்டி காசை இதுக்காக செலவு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி எங்கேயுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. சீமான் கேட்டதும் கரெக்ட் மாதிரி தான் தோணுது. நம்ம கிட்ட கலெக்ட் ஆகிற ஜிஎஸ்டி காசு கரெக்டாக தான் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.